ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another awesome வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். என்னதான் இன்னைக்கு கிறிஸ்மஸாக இருந்தாலும் போர்க்களத்தில் நமக்கு எந்த மாற்றமுமே இல்லை. உக்ரைன் மற்றும் இஸ்ரேல் கிறிஸ்மஸை கெடுக்கும் விதமாக ரஷ்யாவும் எமினியின் ஹவுத்தி பிரிவும் தன்னோட தாக்குதலை இந்த ரெண்டு நாடுகள் மேலே தொடுத்திருக்காங்க. இந்தியாவின் 30 ஆண்டு கால கனவு இப்போ வெற்றியின் விளிம்புல நிற்கிது. காவேரி இன்ஜினுடைய இன்ஃபிளைட் டெஸ்ட் ஆனது இப்போ நிஜ உலகில் தன்னுடைய சோதனைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கு. இதுக்கான காணொலியில் பிரதானமா இந்த காவேரி இன்ஜின் அப்படிங்கிறதும் இந்த டெஸ்ட் அப்படிங்கிறதும் இந்திய விமானப்படைக்கு எவ்வளவு குரூஷியலானது, இந்த டெஸ்ட் பாஸ் ஆகும் பட்சத்துல இத்தனை ப்ராஜெக்ட்கள் அடுத்தடுத்து டக்குன்னு முடிய போகுது அப்படிங்கிறதையும் நாம் இன்னைக்கான காணொலியில் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ரொம்ப முக்கியமான காணொலி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவும் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க இப்ப விரிவான காணொலியை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிசம்பர் 25ஆம் தேதியான கிறிஸ்துமஸ் தினமான இன்னைக்கு இயேசுவின் பிறந்த நாளை ஜூஸ் ரொம்ப பெரிய அளவுல கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த கிறிஸ்துமஸ் தின விழாவை சீர்குலைக்கும் விதமா 25ஆம் தேதி விடிய காலையிலேயே எமினி ஹவுத்திகள் சனா போன்ற இஸ்ரேலின் முக்கிய நகரத்தை குறி வச்சு தன்னோட பெலிஸ்டிக் மிசைல் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஹவுத்திகளா இருந்தாலும் சரி, இல்ல ஐடிஎஃபா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே அவங்களுடைய வெற்றி எங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எஸ், இந்த செய்தி எல்லாமே டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர்ல அதிகாரப்பூர்வமா வந்த செய்திகள் தான். ஹவுத்தி என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலின் முக்கிய ராணுவ தளங்களையும் ராணுவ இலக்குகளையும் குறி வச்சு எங்களுடைய ஏவுகணைகளை நாங்க ஏவணும் அண்ட் எங்களுடைய ஏவுகணை வெற்றிகரமா அதோடைய இலக்கை அடிச்சு இந்த தாக்குதலை வெற்றி அடைய வச்சிருக்கு. ஸோ இங்க நாங்க தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு ஹவுத்திகள் ஒரு பக்கம் அவங்களுடைய வெற்றியை கிளைம் பண்ண கொஞ்ச நேரத்திலே ஐடிஎஃப் படைகள் வராங்க. பாஸ், அவங்க அனுப்பின ஏவுகணை இஸ்ரேல் வான்பரப்புக்குள்ள கூட வரல, அதுக்கு முன்னாடியே வெளியில வச்சு நாங்க தம்சம் பண்ணி தூள் ஆக்கிட்டோம். எங்க மக்கள் எல்லாருமே நாங்க பாதுகாப்பா ஷெல்டர்லயும் நாங்க வச்சுட்டோம். ஸோ எங்களுக்கு இழப்புகள் எதுவுமே இல்லை. ஹவுத்திகள் பொய் சொல்றாங்க. பொய் சொல்றீங்க ஹவுத்திகள், பொய் சொல்றீங்க. நாங்க தான் வெற்றியாளர்கள். இந்த பக்கம் ஐடிஎஃப் அவங்களுடைய வெற்றியை இங்க கர்ஜிக்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, ஒரு புகைப்படம் இதே டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் பத்திரிகையிலே வெளியிடப்படுது. மத்திய இஸ்ரேல் பகுதிக்குள்ள இருக்கும் ஒரு வீட்டுல ஐடிஎஃப் நாங்க வீழ்த்தினதா சொன்ன அந்த ஏவுகணையின் ஒரு பாகம் சென்ட்ரல் இஸ்ரேல் இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ள புகைப்படம் தான் அது. ஸோ இங்க நமக்கு இதுதான் ஒரு சந்தேகத்தை கிளப்புது. எப்படி பாஸ், உங்க வான்பரப்புக்குள்ள வரத்துக்கு முன்னாடியே நான் சுட்டேன் அப்படிங்கிறீங்களே, சென்ட்ரல் இஸ்ரேல் வர அதோடைய ஃபிராக்மெண்ட் விழுவுமா அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு எழுப்புது. வர ஐடிஎஃப்பும் உக்ரைன் மாதிரி ஆயிட்டு போறாங்க போல இருக்கு. என்ன ஐடிஎஃப் உக்ரைன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கேள்வி எழும்புது. ஸோ இப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்க ஜெலன்ஸ்கி கேட்டிருக்காரு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கிறேன். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட எங்களை சும்மா இருக்க விட மாட்டீங்களா? நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? அன்னைக்கும் தாக்குதல் நடத்துவீங்களா? எங்க போறது நாங்க? 70க்கும் மேற்பட்ட மிசைல் தாக்குதல் இன்க்ளூடிங் பெலிஸ்டிக் மிசைல் உட்பட ட்ரோனு கொண்டும் தன்னோட தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க ரஷ்யா உக்ரைனுக்குள்ள. உக்ரைன் சும்மா இருந்தாங்களா? ரஷ்யாவின் ஈகோவை ட்ரிகர் பண்ணும் விதமா காசன் அப்படிங்கிற இடத்துல தன்னோட ட்ரோன் தாக்குதலை நடத்தி ரஷ்யாவின் ஈகோவை இப்படி சுரண்டி பார்த்துருக்காங்க. இவங்க சும்மா இருப்பாங்களா? இது மாதிரி தான். ஆக்சுவலா இங்க என்னன்னா, சீஸ்ஃபயர் கொண்டு வரலாம், கிறிஸ்துமஸ் முன்னிட்டு ஒரு 2 நாள் அட்டாக் பண்ணாம ஒரு சீஸ்ஃபயர் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவு எட்டப்பட்டது. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி உக்ரைன் சொரிஞ்சு பார்த்ததின் விளைவா இப்ப கிறிஸ்துமஸ்னாலும் சும்மா இல்லாம தன்னோட வேலையை காட்டியிருக்காங்க ரஷ்யா. ஸோ இந்த தாக்குதல முதற்கட்ட செய்தியா அதிகாரப்பூர்வமா எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதே ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நல்ல வேலைங்க, 70 மிசைல்ல ஒரு 50க்கும் மேற்பட்ட மிசைலை நாங்க துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டோம். அதே மாதிரி ட்ரோனையும் முடிச்சு தள்ளிட்டோம். ஏதோ எங்களுடைய வீரர்களின் இந்த செயலால ஓரளவுக்கு நிம்மதியா கிறிஸ்துமஸ் கொண்டாட முடிஞ்சிச்சு. ஆனாலும் திருப்திகரமா நாங்க கொண்டாடலங்க. ஏங்க, ஒரு நல்ல நாள் அன்னைக்கு இப்படி பண்ணா என்னங்க பண்றது ஒரு மனுஷன்? நாங்கெல்லாம் எங்க போறது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய விரக்தியை வெளிப்படுத்தியிருக்காரு உலக நாடுகளுக்கு எக்ஸ் தளத்து மூலியமா. சரி, இப்படி 70ல 50 நான் முடிச்சேன், இவ்வளவு முடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்களே, இப்ப எங்கெங்கெல்லாம் இவங்க அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு ரஷ்யா சொன்னாங்கன்னா, கர்கோவ், ஸ்டாரோகோஸ்டியானிவ், கெமல்ஸ்கி, கிரிவோகார், கிரெமன்சக், டிப்ரோ, போல்டோவா போன்ற 7 பகுதிகளில் KH-101 அப்படிங்கிற மிசைலையும் இஸ்காந்தர் ஏவுகணையும் பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த 2 பெலிஸ்டிக் மிசைல் தாக்குதலுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமா தன்னோட ட்ரோன்ஸ்களையும் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஏவி இருப்பதா முதல் கட்ட அறிக்கை மூலியமா நமக்கு செய்தி வந்திருக்கு. சரி, ஒரு பக்கம் அங்க முடிச்சிட்டாங்க, இந்த பக்கம் இங்க முடிச்சிட்டாங்க. இப்ப நம்ம கதைக்கு வருவோம். லேட் 80s 1980களில் இந்திய விமானப்படைக்காக ஜெட் இன்ஜின் உருவாக்கும் ப்ரோக்ராம் ஒன்று தொடங்கப்பட்டது. இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கமானது, வருங்காலத்துல இந்தியாவுக்கான போர் விமானம் இந்தியாவிலே உருவாக்க போறோம், அப்படி உருவாக்கப்பட இருக்கும் போர் விமானங்களுக்கு இந்தியாவிலே உருவாக்கும் இன்ஜின் பயன்படுத்துவது தான் சால சிறந்தது, செல்ஃப் ரிலையன்ஸா இருக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி போடப்பட்ட ப்ரோக்ராம் தான் இந்த இன்ஜின் ப்ரோக்ராம். இதே 80களில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 1983 தான் தேஜஸுக்கான ப்ரோக்ராம் தொடங்கப்பட்டது. ஸோ தேஜஸுக்கான இன்ஜினா இந்த இன்ஜின் யூஸ் பண்ணணுங்கிறது தான் ஐடியா பிஹைண்ட் திஸ் இன்ஜின் ப்ரோக்ராம்.
இந்த இன்ஜினை டிஆர்டிஓக்கு கீழே இயங்கும் GTREன்னு நம்ம சொல்லப்படும் கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்டால் உருவாக்கப்பட வேலைகள் தொடங்கப்பட்டது. ஆனால் சீரீஸ் ஆஃப் ஃபெயிலியர், திரும்பவும் பக்கம்லாம் ஃபெயிலியர். ஒரு பக்கம் ஃபெயிலியர் வந்துகிட்டே இருந்தாலும் ஒரு இன்ஜினை நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணுங்கிறதுக்காக ஒரு இன்ஜினை நாம உருவாக்குறோம். அதை வச்சு நம்மளால போர் விமானங்களையோ ட்ரோன்களையோ இயக்க முடியாது, பயன்படுத்த முடியாது. இந்தியானால ஒரு போர் விமானத்திற்கான இன்ஜினை உருவாக்க முடியும் அப்படின்னு நம்ம நிரூபிச்ச இடம் தான் ஒரு இன்ஜினை உருவாக்கி காமிச்சோம். லேட்டர் ஆன் தட் ஒரு இன்ஜினை உருவாக்கின பிறகு அதிலிருந்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம போகிறோம். அதுதான் ட்ரை காவேரி அப்படின்னு நம்ம சொல்லும் இன்ஜின். இந்த ட்ரை காவேரி இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணும் ட்ரஸ்ட் ஆனது ரொம்ப கம்மிங்க. 49 கிலோநியூட்டன்லேருந்து 51 கிலோநியூட்டன் ட்ரஸ்ட்டை தான் இதனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்தோம்னா 92, 95, 110, 130 கிலோநியூட்டன் ட்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் இன்ஜினை பயன்படுத்தும் அளவிற்கு நம்ம விமானப்படை பழகி இருக்கு. 2010-12 காலகட்டத்தில் 51 கிலோநியூட்டன் ட்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் இன்ஜினுக்கு நம்ம தருமாறிட்டு வந்திருக்கிறோம். ஓகே, இந்த 49 இருந்து 51 கிலோநியூட்டன் ட்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் ட்ரை காவேரி இன்ஜினை தான் நம்ம உருவாக்கிட்டோமே. டைரெக்டாக ஸ்டேஷ்னரி டெஸ்ட் பெட்டில் வச்சு இதை நம்ம டெஸ்ட் பண்ணி ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் நம்மளால ஒரு இன்ஜினை பாஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்குது இந்த ஜெட் இன்ஜினை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஜெட் இன்ஜின் எதற்காக, என்ன பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டது, இது ப்ரொடியூஸ் பண்ணும் ட்ரஸ்ட் என்ன, அதை பொறுத்து ஆல்ரெடி ஒரு இன்ஜினை உருவாக்கும் கம்பெனி இந்த இன்ஜினை ஆடிட் பண்ணணும். அதை தொடர்ந்து இந்த பர்பஸ் அண்டு இந்த ட்ரஸ்ட்டெல்லாம் வேல்யூவேட் பண்ணி எது மாதிரியான எக்ஸாமினேஷன் இதை பண்ணணும் அப்படிங்கிற முடிவு தரப்படும். இதில் முதற்கட்டமாக ரஷ்யாவில் வச்சு ஹை ஆல்டிடியூட் டெஸ்ட்டையும் இந்தியாவில் வச்சு கிரவுண்ட் ஆப்ரேஷன் டெஸ்ட்டையும் வெற்றிகரமாக கிளியர் பண்ணோம் இந்த ட்ரை காவேரி இன்ஜினை வச்சு. இந்த வெற்றியை தொடர்ந்து ட்ரை காவேரி இன்ஜின்லேயே ட்ரஸ்ட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும் விதமாக ஆஃப்டர் பர்னர் டெக்னாலஜியை இன்கார்பரேட் பண்ணுறோம். ஏன் இன்னும் ட்ரஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ண இங்கே முடிவு பண்ணோம்னா, எக்ஸிஸ்டிங் 40லேருந்து 51 கிலோமீட்டர் ட்ரஸ்ட்டை வச்சுட்டு நம்மளால் ஒரு ஜெட் இன்ஜினை பயணிக்க வைக்க முடியாது. தேவையான உந்து சக்தி அதனால் தர முடியாது. வேணும்னா இந்த அளவுக்கு ட்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் இன்ஜினை வச்சு UAV, UCAV, ஹேல் போன்ற ட்ரோன்களை இயக்கலாம். இவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் நம்ம எய்மானது எதற்காக இந்த ப்ரோக்ராமை நம்ம இனிஷியேட் பண்ணோம், தேஜஸ் போன்ற உள்நாட்டிலே உருவாக்கப்படும் போர் விமானங்களுக்கான இன்ஜின் இந்த ப்ரோக்ராம்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோர் கான்செப்டில் தான் இந்த ப்ரோக்ராமே தொடங்கப்பட்டது. அதற்காக தான் இந்த ஆஃப்டர் பர்னர் அப்படிங்கிற டெக்னாலஜியை படித்து இந்த எக்ஸிஸ்டிங் ட்ரை காவேரி இன்ஜினில் இந்த ஆஃப்டர் பர்னர் டெக்னாலஜியை இன்கார்பரேட் பண்ணுறோம். ஆஸ் ஏ ரிசல்ட் 51 கிலோநியூட்டன் ட்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இன்ஜின் 73லேருந்து 75 கிலோநியூட்டன் ட்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண வச்சோம். இந்த ட்ரஸ்ட் LCA போன்ற, அதாவது லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான சின்ன ரக போர் விமானங்களுக்கு போதுமான ட்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இதே போதுமான அளவாக இருக்கும். இப்போ நம்ம ரோல் அவுட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்ல IIFல தேஜஸ் MK1 அப்படிங்கிற போர் விமானம், அதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது GE ஜென்ரல் எலக்ட்ரிக்ஸோடைய F404 ரக இன்ஜின். அது ப்ரொடியூஸ் பண்ணும் ட்ரஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 85 கிலோநியூட்டன் மேக்ஸிமம். அதே மாதிரி இதே தேஜஸ் MK1க்கு காம்படிட்டராக இருக்கும் சவுத் கொரியாவின் FA-50ங்கிற போர் விமானமும் இதே F404 இன்ஜினை தான் யூஸ் பண்ணுது அண்ட் சேம் ட்ரஸ்ட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இவங்களுடைய மேக்ஸிமம் ட்ரஸ்ட் 84ன்னு இருக்கும் போது நாம் ஓரளவுக்கு 73லேருந்து 75 கிலோநியூட்டன் ட்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் இன்ஜினை கொண்டு வந்துட்டோம். ஸோ இது மேக்ஸிமமாக இல்லைனாலும் ஒரு மினிமம் பேஸில் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்ஜின் நமக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு தருது. இதன் காரணமாக இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை வச்சு இன்ஜினை வேலிடேட் பண்ண செகண்ட் லெவல் ஆஃப் டெஸ்டிங்க்கு நம்ம எடுத்துக்கிட்டு போகிறோம். ஏற்கனவே ஜெட் இன்ஜினை ப்ரொடியூஸ் செய்யும் சாஃப்ரான் அப்படிங்கிற கம்பெனியால் 2018 இந்த காவேரி இன்ஜின், அதாவது ட்ரை அண்ட் ஆஃப்டர் பர்னர் இன்ஜின் ஆடிட் செய்யப்படுது. DRDO கிளைம் பண்ணுற மாதிரி இது ட்ரஸ்ட் தருதா, எந்த ரேஞ்சில் தருது, எந்த பர்பஸுக்காக இதை ரெடி பண்ணாங்களோ அந்த க்ரைட்டீரியாவை இதை மீட் பண்ணுதா அப்படின்னு வேலிடேட் பண்ண பிறகு இந்த இன்ஜின் LCA போன்ற ஜெட்டில் பயன்படுத்தும் அளவிற்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு. திஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரன் த ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை நமக்கு சாஃப்ரான் கொடுத்துட்டாங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்ஃப்ளைட் டெஸ்ட்டில் நம்ம ட்ரை காவேரி இன்ஜினை ரியல் டைம் சினாரியோவில் ஆக்சுவலாக ஒரு டெஸ்ட் ஃப்ளைட்டில் பொருத்தி பறக்க வச்சு நமக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் மீட் பண்ணுமா இந்த இன்ஜின் அப்படின்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். அதற்கான கிளியரன்ஸ் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. கோர் கான்செப்டை வச்சு உருவாக்கின இன்ஜின் இந்த இடத்துல எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது, ரியல் டைம் சினாரியோ இன்புட் ஆகும், அப்போ சில கண்டிஷன்ஸ் நமக்கு அப்ளை ஆகும், அப்போ ரிசல்ட் மாறும்னு நான் பல பகுதிகளில் போர் விமானம் பற்றி பேசும்போது சொல்லிட்டு இருப்பேன் இல்லைங்களா, அந்த பகுதி இந்த பகுதி தான். ஸோ இந்த பகுதியில் எப்படி ரியல் டைம் சினாரியோஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இதை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற டெஸ்ட்டு தான் இந்த இன்ஃப்ளைட் டெஸ்ட்டு. ஸோ இதை தான் இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக போகிறாங்க நம்ம DRDOக்கு கீழே எங்கும் GTRE கேஸ் டர்பைன் நிறுவனம். ஒரு பக்கம் இந்த இன்ஃப்ளைட் டெஸ்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னாவே ஓரளவுக்கு இன்ஜின் ரெடி அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடலாம். ஏன்னா இந்த இன்ஃப்ளைட் டெஸ்ட்டில் நம்ம என்ன மாடிஃபிகேஷன் பண்ணுவோம் ரிசல்ட்டை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டியூன் அப் பண்ணுவோம், பர்ஃபார்மிங் டியூனிங்கை பண்ணுவோம்.
எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால எதெல்லாம் இம்பாக்ட் ஆகுதோ அந்த இடத்துலலாம் நம்ம ரீஒர்க் பண்ணி ஒரு ஒர்க் அரவுண்டு வச்சு அந்த இன்ஜினை டியூனப் பண்ணி யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். பட் இன்ஃப்ளைட்டுக்கு இது வந்து ஓகே ஆயிடுச்சுனாவே இன்ஜின் ரெடி அப்படிங்கிற கான்செப்ட் தான் இங்கே வந்து அப்ளை ஆகும். சரி, இப்போ ட்ரை காவேரி இன்ஜின் ஆஃப்டர் பர்னர்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், அது என்னப்பா ட்ரை காவேரிங்கிற ஆஃப்டர் பர்னர் வச்சு ட்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கங்கிற. ட்ரை காவேரினா ஒன்றும் இல்லை, ஆஃப்டர் பர்னர் அப்படிங்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணாமல் வர இன்ஜின் தான் ட்ரை காவேரி இன்ஜின். அதாவது ட்ரை இன்ஜின்னு சொல்லுவாங்க, நம்ம காவேரிங்கிறதுனால நான் ட்ரை காவேரி இன்ஜின் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரை இன்ஜினில் அதாவது எக்ஸாஸ்டாகவும் எக்ஸாஸ்ட் கேஸை இன்னொரு வாட்டி அதை எரிக்காது. ஆக்சுவலாக இன்னொரு வாட்டி எரிக்காத காரணத்தால் ஓரளவுக்கு ட்ரஸ்ட்டு தரும். அதுதான் 40 to 51 அப்படின்னு. இதே ஆஃப்டர் பர்னர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த எக்ஸாஸ்ட் கேஸில் மீதி இருக்கும் சின்ன சின்ன லிக்விஃபைட்ஸ் அதெல்லாம் எரித்து ஒரு ட்ரஸ்ட்டை கொடுக்கும். அதுதான் இந்த ஆஃப்டர் பர்னர் நமக்கு கொடுக்கும் ட்ரஸ்ட்டு. அது மூலியமாக நமக்கு கிடைக்கப்பெறுவது தான் இந்த 73 to 75 kN ட்ரஸ்ட்டு. ஸோ இதுதான் வித்தியாசம் ஆக்சுவலாக. இப்போ இந்த ட்ரை காவேரி இன்ஜினை நம்ம எதற்காக பயன்படுத்த போகிறோன்னா UCAV ப்ரோக்ராமுக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கதாக், ஆரா போன்ற ப்ரோக்ராம்லாம் நம்மக்கிட்ட இருக்குது UCAV ப்ரோக்ராமுக்கு கீழே. ஸோ அது மாதிரியான UCAVக்களில் இந்த 40லேருந்து 53 kN ட்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் இன்ஜின்களை பயன்படுத்தலாம்னு முடிவு செய்யப்பட்டிருக்கு. அண்ட் தென் 70லேருந்து இந்த 75ன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம தேஜஸ் MK அண்ட் MK1A போன்ற போர் விமானங்களை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கு. எஸ்பெஷலி இப்போ இந்த 75ன்னு நம்ம வச்சிருக்கிறதே இன்னொரு ப்ரோக்ராமுக்கு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அதாவது இன்னொரு ப்ரோக்ராமை செப்பரேட்டாக நம்ம DRDO பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் காவேரி இன்ஜின் 2.0. அதாவது அடிஷ்னலாக 30 kN ட்ரஸ்ட்டை இல்லை எப்படி ப்ரொடியூஸ் பண்ண வைக்கலாங்கிறதுக்கான ஒரு R&D போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு 75 + 30ன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 105 kN ட்ரஸ்ட் வரும், which is enough to run our தேஜஸ் MK1A. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்தியாவுடைய காவேரி இன்ஜினுங்கிற ஒரு ப்ரோக்ராம் இன்ஃப்ளைட் டெஸ்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு செய்தி தெரிஞ்ச உடனே சவுத் கொரியா நம்ம கிட்ட வராங்க. ஏற்கனவே என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, நம்ம கிட்ட எக்ஸிஸ்டிங்காக இருக்கும் LCA தேஜஸ் MK1க்கு காம்படிட்டராக சவுத் கொரியாவின் FA-50ங்கிற போர் விமானம் இருக்கு. ஈஜிப்ட் போன்ற நாடுகள் எல்லாம் தேஜஸை ஒதுக்கி தள்ளிட்டு இந்த FA-50ங்கிற போர் விமானத்தை வாங்க போயிட்டாங்க. சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளும் போயிட்டாங்க. ஸோ ஒரு டஃப் காம்படிட்டராக FA-50 இருக்கு. இதற்கு மத்தியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா நீங்கள் ஏதோ காவேரிங்கிற இன்ஜினை டெஸ்ட் பண்ணுறீங்களாமே, அது என்னமோ 75, 110, 103ங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கிறீங்களாமே ட்ரஸ்ட்டை. KN-21ங்கிற LCA எங்ககிட்ட ஒன்று இருக்குது. நீங்கள் கிளைம் பண்ணும் ட்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் லோ காஸ்ட் இன்ஜின் எங்களுக்கும் தேவைப்படுது. நாங்கள் ஏன் உங்கள் காவேரி ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம இதை கொண்டு போகக்கூடாது, வை நாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கான நூலை இங்கே இந்தியா கிட்ட விட்டுருக்காங்க. இதை பற்றி இந்தியா என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஃபைனலாக இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம், ஏன்பா இப்போ இருக்கும் நாடுகள், இப்போ வளர்ந்த நாடுகள் எல்லாம் 5th ஜென் 6th ஜெனுக்கு போயிட்டாங்க, அதற்கான பவரை ப்ரொடியூஸ் பண்ணும் இன்ஜினை உருவாக்குறதுக்காக வேலையில் போயிட்டாங்க. இப்போ தான் இந்தியா 75 kN ட்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் இன்ஜினுக்கே வந்திருக்காங்க. ஸோ நாம் எப்போ ஃப்யூச்சருக்கு போகிறது, நம்ம எப்போ அட்வான்ஸ்டு இன்ஜின் டெக்னாலஜியை கற்றுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நாம் வந்து இன்ஜினை உருவாக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் வேலை செய்யல. இன்ஜினை உருவாக்கணுங்கிற கான்செப்டில் வேலை செஞ்சுருந்தா எப்பயோ வளர்ந்த நாடுகள்கிட்ட இருந்து கிரிட்டிக்கல் பார்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி நம்ம நாட்டிலே அதை உருவாக்கியிருக்கலாம். நம்மளுடைய அஜெண்டா என்னவா இருந்துச்சுன்னா, இந்தியாவிலேயே ஃப்ரம் ஸ்க்ராட்சிலேருந்து ஒரு ஜெட் இன்ஜினை உருவாக்கணும், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் காம்பனன்ட்ஸும் இங்கே ப்ளே பண்ணக்கூடாது, முழுக்க முழுக்க இந்திய உற்பத்தியாக இது இருக்கணும், உருவாக்கமாக இருக்கணுங்கிற கான்செப்டில் தான் இதை நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால தான் நமக்கு 30 வருஷத்திற்கு மேலே தேவைப்பட்டிருக்கு ஒரு இன்ஜினை உருவாக்குறதுக்கு. இப்போ அதுக்கான பிளாட்ஃபார்மை நம்ம ரெடி பண்ணிட்டோம். காவேரி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம அதை வந்து டெவலப் பண்ணுற வேலை மட்டும்தான் நமக்கு மிச்சம். தோசை மாவு ரெடி பண்ணியாச்சு. இந்தமாரி அதை நம்ம தோசையாக ஊற்றலாம், இட்லியாக ஊற்றலாம், ஊத்தப்பமாக ஊற்றலாம், இல்லை எப்படி வேணாலும் அதை நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் அதற்கான பேஸ் அரிசி மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுதான் கான்செப்ட். இப்போ பாருங்கள், இந்த ஒரு பிளாட்ஃபார்மை வச்சு நம்ம என்னென்ன போர் விமானங்களை ரெடி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த UAV வந்து கிளியர் பண்ணி விட்டுறலாம். ஸோ அதற்கான இன்ஜின் டிபெண்டன்சி இதிலிருந்து எக்ஸ்ட்ரா ஆகி கிளியர் ஆயிரும். ரெண்டாவது தேஜஸ் MK1 அது கிளியர் ஆயிரும். மூணாவது தேஜஸ் MK1A அது கிளியர் ஆயிரும். அதே மாதிரி சைட் பை சைட் சாஃப்ரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 110 kN ட்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் இன்ஜினுக்கான ஃபுல் டெக்னாலஜி உங்களுக்கு நான் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும் பட்சத்தில் AMCAக்கான இன்ஜினை முழுக்க நம்மளாலே தயாரிக்க முடியும். அண்ட் தேஜஸ் MK2க்கான இன்ஜினும் இதிலிருந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பாதிக்கும் மேலே இருக்கும் நம்மளுடைய ப்ராஜெக்ட் இதிலே கிளியர் ஆயிடுது. ஸோ IIFக்கு ஒரு கிளியர் ரூட் இங்கே கிடச்சிரும். இது நாள் வரைக்கும் நமக்கு அந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற அரிசி மாவு தான் நமக்கு வந்து இப்போ பிரச்சனையாக இருந்தது. இப்போ அரிசி மாவுங்கிற காவேரி இன்ஜின் கிடச்சிருச்சு. ஸோ இதற்கு மேலே அதை டெவலப் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது.
இதுதான் இந்த காவேரி இன்ஜினுக்கான க்ரூஷியல் அப்டேட். எதற்காக இந்த காவேரி இன்ஜினுக்கான இன்ஃப்ளைட் டெஸ்ட்டை இந்த அளவுக்கு பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான அப்டேட்டும் இதுதான். இந்த இன்ஃப்ளைட் டெஸ்டிங்கான கிளியரன்ஸை நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தவறாம கொடுங்க. இது மாதிரி பல சுவாரஸ்யமான போர்க்கள செய்திகளையும் ஆயுத தொழில்நுட்பங்களையும் தெரிந்து கொள்ள ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் see you on next video. Until it's signing off from ஆயுதம் அறிவோம். நன்றி, வணக்கம்.